மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள கூட்டத்திற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது, விரிவா சொல்லுங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் ஓரிரு மாதங்களில் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நாளை மதியம் 2:30 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று இருந்தது. இந்த ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட 35 ஏக்கர் பரப்பளவில் இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்ட மேடைகள் அமைக்கப்பட்டு பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 1,25,000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மேடையாக அமர்க்கப்பட்டிருக்கு. 50 பெட்டிகளாக அவர்கள் ஒரு 1000 பேர் ஒரு பெட்டியில் அமர வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 50 பெட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கு. பிரம்மாண்டமாக அந்த பகுதியில் இந்த வந்து பார்ப்பதற்காகவும் ஏற்பாடுகள் செய்வதற்காகவும் நடைபெற்று வருகிறது. 3,500 போலீசார் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், இந்த 3,500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஈடுபடக்கூடிய அந்த கூட்டணியில் பங்கேற்கக்கூடிய தலைவர்கள் பங்கேற்கிற இடையில் இந்த கூட்டணி வந்து அதிகப்படியான ஜனநாயக கூட்டணி அனைவரையும் மதுராந்தகத்தில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்கும் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் சுமார் 5 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் கூட்டத்தில் பங்கேற்போருக்காக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் கூட்டம் நடைபெறும் இடத்தில் மோப்பநாய் உதவியுடன் காவல்துறை சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூட்டத்தையொட்டி மதுராந்தகத்தில் காவல்துறை பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. கூட்டம் நடைபெறும் இடத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், விவரங்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடந்த 2 தினங்களாகவே பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15 மாவட்டத்திலிருந்து 3,500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். போக்குவரத்து சரி செய்வதற்காகவும் அதே போன்று மக்களை தங்கு தடையில்லாமல் அந்த பொதுக்கூட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காகவும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட 1,30,000 பேர் பங்கேற்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய தொண்டர்களும் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1,20,000 இருக்கைகள் அமைக்கப்பட்டு 50 பெட்டிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெட்டியில் 700 முதல் 1000 பேர் வரை அமர்ந்து பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும் அதே போன்று நாளை நரேந்திர மோடி அவர்கள் இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுவதற்காக இங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய ஹெலிபேடுகள் அமைக்கப்பட்டிருக்கு. 3